பாய்ஸுக்கு வந்து தமிழ் புதல்வர் ஸ்கீம்ல 1000 ரூபாய், உங்களுக்கு புதுமை பெண் ஸ்கீம்ல 1000 ரூபாய். இது யாரும் தடுக்க முடியாது, கவர்மெண்ட் ஜியோ வந்துச்சு. ஆக கல்லூரியில் சேர்ந்து படிக்க வேண்டும் கட்டாயமாக. பெண் குழந்தைகள் பிளஸ் 2 அப்புறம் குறைந்தபட்சம் ஏழ்மை நிலையா இருந்தா கூட BA BSc BCom என்று 3 ஆண்டுகள் கலைக்கல்லூரியில் படிக்க வேண்டும். கல்லூரியில் சேர்ந்து பட்டம் வாங்க வேண்டாம். பிளஸ் 2 அப்புறம் 3 ஆண்டு படிச்சீங்கன்னா நீ ஒரு பட்டதாரி, இளங்கலை பட்டதாரி. உனக்கு என்ன வருமோ அதை படிங்க. அதனையும் கடந்து 2 ஆண்டு மேலும் முதுகலை பட்டம் படிக்கலாம். BA-னா MA, BSc MSc, BCom MCom. இது வந்து இது ஒரு ரூட், இது கலைக்கல்லூரி ரூட். லெப்ட் எடுத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் 2 வழி சொல்லியிருக்கேன், ரைட் லெப்ட். ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னா தொழிற்கல்வி, தொழில். அதை படிச்சா தொழில் கிடைக்கும். இதுக்கு போராடணும். BA BSc படிச்ச கலை, ஜஸ்ட் கலை படிப்பு. அது எக்ஸாம் எழுதி நம்ம போடணும். இதுக்கு தான் எக்ஸாம் எழுதலாம். இதை வந்து தனியாவே தொழில் செய்யலாம். ஒரு டாக்டர் படிச்சா கிளினிக் வச்சுக்கலாம். அது மாதிரி அப்ப 7.5 இடஒதுக்கீடுல மருத்துவ கல்லூரியில MBBS, BDS டென்டல் சர்ஜரி, BDSc வெட்டனரி சயின்ஸ், BSc 4 இயர்ஸ் பாராமெடிக்கல் சயின்சஸ், அது 12 குரூப் இருக்கும். அதே BSc அக்ரி, இதெல்லாம் BSc நர்சிங், இதெல்லாம் தொழில் படிப்பு. ஒரு பக்கம் இன்ஜினியரிங் BE பில்டர். இது எல்லாத்தையும் கடந்து அப்படியே முதுகலை படிக்கலாம். BE-னா ME, BTech-னா MTech, MBBS-னா MD, BSc அக்ரி, MSc அக்ரி. இப்படிலாம் படிப்புகள், ஏராளமான படிப்புகள் கொட்டி கிடக்கிறது. ஒரு பக்கம் இன்னைக்கு சென்னை போன்ற நகரங்கள்ல பிளஸ் 2 முடிச்சா ஒரு குரூப் வந்து ஆடிட்டிங் பண்றாங்க. CA சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், நல்லா பைசா, பெரிய பெரிய கம்பெனி புக் பண்ணிடுறான். ஒரு பக்கம் MBA, BE MBA, BSc MBA. MBA முடிச்சா பெரிய கம்பெனி சீஃப் எக்ஸிகியூட்டிவ் போயிடலாம். ஆக இப்படியெல்லாம் படிப்புகள் கொட்டி கிடக்கிறது. அந்த படிப்புக்கு நாம் தயாராக வேண்டும். எந்த ஒரு மாணவர்களும் பிளஸ் 2 அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு கல்லூரியில் சேர்ந்து பட்டம் வாங்க வேண்டும். யாரும் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கையில நீங்க செம்மையாக உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். கனவு காணும். அப்துல் கலாம் சொன்ன கனவு காணும். இப்பவே நீ வந்து மனசுல என்ன படிக்க போற, வாட் ஷுட் ஐ பிகம், நான் என்ன ஆக போறேன்றத இன்றே உன் மனதில் விதை ஊன்றிவிடு. ஒரு காமர்ஸ் படிக்கிறா, BCom MCom முடிச்சு ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதி பேங்க் ஆபீசரா போயிடலாம். வாழ்க்கை வாழ்வதற்கு. எனவே மாணவ செல்வங்கள் இந்த இளமை காலத்தில் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பை தேர்ந்தெடுத்து படிங்க. தைரியமா எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ஒரு வேலைக்கு போயிடுங்க. நான் 3 கேட் சொல்றேன். எந்த கேட்டு ஃபர்ஸ்ட் அமைன்னு பாத்துக்க. ஃபர்ஸ்ட் படிப்பு. இந்த கேட்டுக்குள்ள தான் இருக்க. மேக்சிமம் எவ்வளவு படிக்க முடியுமோ படிச்சுடு. அந்த கேட்டை திறந்து போயிடு. அந்த கேட்டை திறந்தா செகண்ட் கேட் உத்தியோகம் அடையணும். படிப்பு முடியணும். நெக்ஸ்ட் கேட் உத்தியோகம். எல்லாரும் என்ன படிப்படிச்சா உத்தியோகத்துக்கு போயிடணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டுல டக்குன்னு வேலை கிடைக்காது. முயற்சிகள் செய்யணும். நிறைய குரூப் எக்ஸாம் எழுதணும், பேங்க் எக்ஸாம் எழுதணும், ரயில்வே எக்ஸாம் எழுதணும், UPSC எழுதணும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 10 எக்ஸாம் எழுதினார். TNPSC 9ல ஃபெயில் ஆயிட்டு 10ல தான் செலக்ட் ஆனார். விடாம முயற்சி. UPSC IAS எழுதுறாங்க. சின்ன சின்ன பசங்க 21 வயசு முடிக்கிறாங்க, 17 ஒரு 4 BE முடிக்கிறாங்க, IAS பாஸ், 22ல அதிகாரி. ஏன் நம்ம செய்யாத தப்பு அம்மா எடுத்துங்க. ஆந்திராவில் வந்துருக்காங்க. திருப்பி அம்பிகா ஜெயின், இளம் வயது MBBS, சாரி ஏதோ MBBS நினைக்கிறேன், பேசிக் டிகிரி முடிச்சுட்டு இன்னைக்கு MBBS BE தெரியல, IAS பாஸ் பண்ணி இன்னைக்கு செய்யாருக்கு செப்பரேட்டா வந்துட்டாங்க. உங்க ஸ்கூலுக்கு வர போறாங்க இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம். ஆக சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மால் சாதிக்க முடியும். நம்மால் முடியும். நீ நினைக்கணும் என்னால் முடியும், என்னால் முடியும். என்னால் முடியவில்லை என்றால் யாரால் முடியும்? என்னால் நிச்சயமாக முடியும் அப்படின்னு நினைக்கணும். வள்ளுவரே சொல்லிட்டார், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். ஏன்னா சார் நீங்க 100 மார்க் சொல்லிட்டு போயிட்டீங்க, நான் 35-40க்கு போராடிங்கிறேன்னு நீங்க நினைக்கலாம். அப்படி இல்ல. இந்த மெத்தட்ல படிங்க. இன்னைக்கு 40 மார்க் வாங்கலாம், 80 மார்க் வாங்கலாம். இன்னைக்கு 60 மார்க் வாங்குறவங்க 90 மார்க் வாங்கலாம். இன்னைக்கு 80 மார்க் வாங்கலாம், 100 மார்க் வாங்கலாம். அதுதான் அப்படி சொன்னேன். உள்ளதெல்லாம் உயர் உள்ளல். நாம் உயர்வாக எண்ண வேண்டும், அதிக மதிப்பீடு எடுக்கணும். நான் இந்த பள்ளியில் விரும்புவது பிளஸ் 2ல
குறைந்தபட்சம் ஃபர்ஸ்ட் மார்க் 600 அமைய வேண்டும். 600 வாங்க வேண்டும். பிளஸ் டூல கடைசி மார்க் 500 இருக்க வேண்டும். மொத்த மாணவர் எவ்வளோ? கடைசி மாணவருடைய மார்க் 500 இருக்க வேண்டும். முதல் மாணவருடைய மார்க் 600 இருக்க வேண்டும். 10th ஸ்டாண்டர்ட்ல குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் மார்க் 500. முதல் மதிப்பெண் 500 இருக்க வேண்டும். கடைசி மதிப்பெண் 400 இருக்க வேண்டும். 400க்கும் 500க்கும் இடையில், 500க்கும் 600க்கும் இடையில் தான் உங்களுடைய மதிப்பெண்கள் அமைய வேண்டும். எனவே இந்த பள்ளியினுடைய மாணவ செல்வங்கள் கண்டிப்பாக வருகின்ற மார்ச் 2026 தேர்வில் அதிக மதிப்பெண்ணையும் ஆசிரியர்களுக்கு அதிக சராசரியையும் 100% தேர்ச்சியும் பெற்றுத் தந்து உங்களுடைய பெற்றோர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெருமையை தேடி தர வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் இருவரும் கூப்பி மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி. இப்ப பிளஸ் டூல சொல்லுங்க, எனக்கு மினிமம் 590 நான் வாங்குவேன். நான் சொல்லிட்டு 600. 590க்கு மேல யாரு வாங்கி அவங்க மட்டும் எழுந்து என் கூட போட்டோ எடுத்துக்கலாம். இது ஒரு குரல். 10th ஸ்டாண்டர்ட்ல 490க்கு மேல வாங்கணும், என் கூட வந்து போட்டோ எடுத்துக்கலாம். எனக்கு டைம் இல்ல, குயிக்கா வாங்க, மதியம் சிஓ மீட்டிங் இருக்குது, சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். டக்கு 2 போட்டோ தான். 590 490 கம் போயிட்டு ஆஃப் பண்ணிட்டா. மேக்சிமம் கவர் பண்ணிட்டேன். மாணவர்களை நேரடியாக சந்தித்து உரையாடினால் அவர்களிடையே ஒரு நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்கும் என்று ஒரு நம்பிக்கை. இதற்கு வழிகோலியது யாருன்னு சொன்னா, கடந்த ஆண்டினுடைய மேலாள் மாவட்ட முதன்மை கிளைஞர் வைஜானது. அந்த வகையில மாணவருக்கு ஒரு நம்மால் என்ற ஒரு ஸ்பீச். நான் ஒன்றும் பெரிய பேச்சாளர்லாம் இல்லை, அப்படி தப்பா நினைச்சிடாதீங்க. அருமை மாணவ செல்வங்களே, இந்த ஓராண்டு முழுவதும் 10th மற்றும் +2 மாணவ செல்வங்கள் ஓராண்டு முழுவதும் இந்த பள்ளிக்கு வருவது என்பது உங்களை பொறுத்தவரை ஒரு சாதாரண விஷயமாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை, அதிகாரிகளை பொறுத்தவரை, நீங்கள் ஒரு தவநிலையை மேற்கொண்டுள்ளீர்கள் என்று பொருள். எனக்காக ஒரு 10 நிமிஷம் நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்து பார்க்கலாம். முதுகு தண்டு வளையக்கூடாது. இந்த தவநிலையிலே நீங்கள் வெற்றி காண வேண்டும். இந்த ஓராண்டு முழுவதும் தவநிலை, இந்த தவநிலையிலே ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நான் வெற்றி பெறுவேன், அதிக மதிப்பெண் பெறுவேன், நான் சாதனை படைப்பேன் என்ற ஒரு நோக்கம் இருக்கணும். அதுதான் தவநிலை. இந்த தவநிலையிலே அனைத்து மாணவ செல்வங்களும் 100% வெற்றியை காண வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அருமை மாணவ செல்வங்களே, இதுவரை எப்படி நீங்களோ தெரியாது. நாளை முதல், இன்று முதல் உங்கள் மனதிலே மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் என்னன்னு நான் சொல்றேன். கேள்வி வீழ்ச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றது என்று சொல்வார்கள், வள்ளுவருடைய வாக்கு. கல்வி செல்வம் ஒன்றுதான் வாழ்க்கையிலே உன்னை உயர்த்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். அந்த கல்வி செல்வத்துக்கு ஈடு இணை ஏதுமில்லை என்று ஐயன் வள்ளுவன் அன்னைக்கு சொல்லிட்டார். எனவே கல்வி செல்வம் என்பது மிக அற்புதமான செல்வம். அந்த செல்வத்தை நீ எப்பாடுபட்டாவது அடைய வேண்டும். நம்ம சிஓ சார் கடந்த வாரம் குழந்தை சொன்னாரு, மெய் வருத்தம் பாரார். ஒரு நோக்கம் வச்சோம்னா நம்ம உடல் வழி பார்க்க கூடாது. மெய் வருத்தம் பாரார், கண் துஞ்சார், தூங்கக்கூடாது, பசி நோக்கார். நாம் ஒரு இலக்கை நினைச்சிட்டோம்னா அந்த இலக்கை நோக்கி நான் வெற்றி அடைய வேண்டும். அப்ப உடல் வருத்தம் பார்க்க கூடாது, பசி பார்க்க கூடாது, தூக்கத்தை பார்க்க கூடாது. அதை சொல்லியிருக்காரு. எனவே அருமை மாணவ செல்வங்களை இந்த இளமை காலத்தில் மட்டுமே நீங்கள் படிக்க முடியும். எங்களை போன்ற வயதில் உங்களால 4 வரி கூட மனப்பாடம் பண்ணவே முடியாது. திருவாசகத்துல மாணிக்க வாசகர் ஒரு கடவுளை மெய்யுரிக்கு பாடுறாரு. மெய்தான் நரும்பி விது விதித்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி செய்ய போற்றியிடம் கைதான் நிகழ்விடேன் உடையார் என்னை கண்டுகொள்ளேன். நான் இன்னைக்கு நேரத்து மனப்படம் பண்ணல, இந்த பாட்டு என்னைக்கோ பண்ணுது. ஆக எதுக்கு சொல்றேன்னா, இந்த இளமை காலம் மட்டும்தான் நினைவு ஆற்றலை விளக்கக்கூடிய பருவம். இப்பதான் படிக்கணும். ஒரு 10 ஆண்டு காலம் தான் உங்களுடைய படிப்பு. 10 ஆண்டுக்கு பிறகு நீங்க இமாலய உச்சிக்கு போய் உட்காரணும், எவரேஸ்ட் சிகரத்துல போய் உட்காரணும் வாழ்க்கை நிலையில. எனவே கடின உழைப்புக்கு ஈடு இணை இல்லை என்று சொல்வார்கள். கடின உழைப்பு தான் உங்களை உயர்த்தக்கூடிய ஆயுதம். இன்று நீங்கள் தலைகுனிந்து படித்தால் நாளை தலை நிமிர்ந்து வாழலாம் சொல்லுவாங்க.
தலை குனிந்து படிக்கணும். அறிஞர் அண்ணா கூட அமெரிக்காவில் புற்றுநோயால் அவதிப்பட்டு பெட்ல பட்டுங்கிறாரு. ஆபரேஷன் டேட் சொல்லிட்டாரு. டாக்டர் கிட்ட கெஞ்சுறாரு, சார் இன்னும் 1 மணி நேரம் எனக்கு டைம் கொடுங்க. எதுக்கு? இன்னும் ஒரு புத்தகத்தை சில பக்கங்கள் படிக்க வேண்டியிருக்குது, அந்த பக்கங்களை படித்துட்டு வருகிறேன். அறிஞர் அண்ணா சொல்றார் டாக்டர் கிட்ட. அப்ப அந்த அளவுக்கு அந்த படிப்பினுடைய மேன்மை தெரியும். எனவே நீங்கள் இப்ப கஷ்டப்படுங்க. நான் ஒரு 4 டிப்ஸ் சொல்றேன். அந்த 4 டிப்ஸ் அலட்சியம் பண்ணாம, உதாசீனம் பண்ணாம, கிண்டல் பண்ணாம நீ ஃபாலோ பண்ணா நிச்சயமா நீ வெற்றி அடையலாம். அதுதான் உங்களை சந்திப்பதற்காக நான் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெரிய ஆசீர்வாத் மாதிரி பிஸி ஆகிட்டேன். ஸ்கவுட் ப்ரோக்ராம், அங்க ஒரு வெட்டிங் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஓடோட வந்துருக்கேன். ரைட், சொல்லுவோமா? நேரம் உட்காருங்க, வளைஞ்சு உட்காராதீங்க, நேரம் உட்காருங்க. 4 டிப்ஸ சத்தமா இந்த கூரையை தாண்டி உங்க சத்தம் கேட்கணும். நான் ஒரு முறை சொன்னா நீங்க 3 தடவை சொல்லணும். ஓகேவா? நேரம் உட்காரு. எல்லாம் அப்படி கையை வைத்துங்க சார். போட்டோ மட்டும் எடுங்க. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வெற்றி நிச்சயம், லட்சியம். சத்தமே கேட்கல. வெற்றி நிச்சயம், லட்சியம், லட்சியம். வெரி குட். மகிழ்ச்சியா இருப்பாங்க. அடுத்தது சென்ட்ரா கை வச்சு. என்னால் முடியும், 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 என்னால் முடியும். வெரி குட். உங்களால என்ன முடியும்? எல்லாமே முடியும். ரூபானுடைய என்ன முடியுமா? அது இல்ல. நான் நான் அனைத்து பாடத்திலும் முழு மதிப்பெண் வாங்குவேன். நான் அனைத்து பாடத்திலும் முழு மதிப்பெண் வாங்குவேன். நான் அனைத்து பாடத்திலும் முழு மதிப்பெண் வாங்குவேன். வெரி குட், வெரி குட். அடுத்து ஒரே விரலுக்கு உயர்த்து உலகத்தை பார்த்து எச்சரிக்கணும். பாருங்க, இன்னும் ஒரு 10 ஆண்டு கழிச்சு நான் பாருங்க, நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், ஒரு பெரிய பேராசிரியர், ஒரு பெரிய டாக்டர், என்ஜினியர் ஆக போறேன் அப்படின்னு உலகத்தை எச்சரிக்கணும். சொல்லுங்க, நான் சாதிக்க பிறந்தவள். சத்தமே வரல. நான் சாதிக்க பிறந்தவள். நான் சாதிக்க பிறந்தவள். நான் சாதிக்க பிறந்தவள். 2 இட்லி தான் சாப்பிட்டேன். எவ்வளவு போறோம் பாருங்க. வெரி குட். மகிழ்ச்சி. மகிழ்ச்சியா இருக்கா? நீங்க எதுக்காக என்ன சொல்றோம்னாக்கா, நாம் தினசரி நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த டெய்லி 4 பாயிண்ட் என்ன செய்யணும்? இன்னைக்கே போயிட்டு ஒரு A4 ஷீட்ல கொட்ட எழுதி ரீடிங் ரூம்ல ஒட்டிடு. ஜாடிமா உன்னை படிக்கிற ரூம்ல ஒட்டிடு. சோத்துல பார்வையில பர மாதிரி ஒட்டிடு. இதுக்கப்புறம் தான் உங்க வேலையே. இதுக்கப்புறம் இப்ப சொன்னா இல்லையா, அந்த 4 டிப்ஸ அதிகாலை உச்சரிக்கணும். அதிகாலை 2 நிமிஷமாக படிக்கிற. இதை படிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? 2 நிமிஷம் தான். எப்ப படிக்கணும்னா, பொதுவா அதிகாலை 4:30 to 6 என்பது பிரம்ம முகூர்த்த வேலை. ஆன்மீகத்தில் நம்பிக்கை உங்களுக்கு தெரியும். அதிகாலையில் நாம என்ன வேண்டுகிறோமோ அது பலிக்கும். நாங்களாம் படிக்கும்போது அதிகாலை 3:30 மணி 3 மணி தான் எழுப்பி விட்டுருவாங்க. படிப்போம். பெரிய ஆகணும், அது ஆகணும் வேண்டிக்கணும். கடைசியா சாதாரண டியூ தான். ஆக நாம் வேண்டுவது பலிக்கும். 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுதுங்க. எல்லார் வீட்லயும் செல்போன் இருக்குது. 4:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண. அதுக்கு முன்னாடி பல்ல தொலைக்கிடு. பல் தொலைக்கிட்டு படி. அதுக்கு முன்னாடி இந்த 2 நிமிஷம் இந்த 4 வாசகம் படி. இத டெய்லி படிக்க உங்களுக்கே தெரியாது, உங்களை சுற்றி ஒரு நேர்மறை வளையம் உண்டாகும். இட் இஸ் கால்ட் as பாசிட்டிவ் வைப்ரேஷன். இத நான் சொல்லலைங்க, மனோதத்துவ நிபுணர் சொல்லியிருக்காரு, டாக்டர்ஸ். சைக்கலாஜிக்கலா எஃபெக்ட் இது உண்மை. நாம நேர்மறையா பேச 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 நம்ம உடம்பில் இருந்து ஒரு வைப்ரேஷன் உண்டாகும். அதுதான் வெற்றி. அந்த வெற்றியை நோக்கி நீ கண்டிப்பா ஏப்ரல் மே ரிசல்ட்ல புடிச்சிடலாம். வெற்றிக்கனி தட்டி பறிக்கலாம். அப்ப எப்படி படிக்கணும்? 4:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணு. அதுக்கு முன்னாடி ஒரு டீ பிஸ்கட் சாப்பிட்டு மேத்தமேட்டிக்ஸ் போட்டு பாரு. 4:30 to 5:30 1 hour, 5:30 to 6:30, 6:30 to 7:30. மார்னிங் 3 hours. எட்ட விட்டு எழுத கூடாது. மீண்டும் ஸ்கூல் வந்துடுறீங்க, வீட்டுக்கு 5:30 மணிக்கு முடிச்சுடுறாங்க அதிகபட்சம்.
6 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவீங்க. மீண்டும் வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்க, ஒரு சுண்டல் பிஸ்கட் டீ எல்லாம் சாப்பிட்டுடு. எனர்ஜி வேணும், ஏன்னா 3 மணி நேரம் படிக்க போறீங்க. 6:30 மணிக்கு வந்தாரு மீண்டும் ஈவினிங். 6 to 7, 7 to 8, 8 to 9, 3 hours. இடத்த விட்டு எழுதக்கூடாது, வீட்டுல படிங்க. வேறு கவனச்சிதறல் இருக்கக்கூடாது. 3 hours படிக்கணும் நைட்டு. மார்னிங் 3 hours, 6 மணி நேரம் படிச்சிட்டோம். கணக்கெல்லாம் போட்டு பாருங்க, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் போட்டு பாருங்க. இப்படி படித்தால் 9:30 மணி வரை நைட்டு படிங்க. 9:30 பிறகுதான் நைட்டு சாப்பிடணும். முன்கூட்டி சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? சாப்பிடலாமா? நாமெல்லாம் யாரு சாதிக்க போறோம்? இன்னும் 10 வருஷம் தான் அதிகபட்சம். அப்ப 9:30 உடல் வலி, பசி வலி எதுவுமே பார்க்க கூடாது, தூக்கம் வரக்கூடாது. எனவே இப்படி படிங்க. அதிகாலை எழுந்து படிங்க, காலை மாலை இரவு படிங்க. நைட்டு 9:30 சாப்பிடுங்க. 9:30 முன்ன சாப்பிட்டு தூக்கம் வந்து தூங்கிடாதீங்க. இதற்கு பிறகு இதனையும் கடந்து சாதிக்கிறவங்க, ஸ்டேட் ரேங்க் வாங்குறவங்க, டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வாங்குறவங்க தூக்கம் வரக்கூடாது. மீண்டும் +2 மாணவர்கள், 10th மாணவர்கள் 10:30, 11 வரைக்கும் படிக்கலாம். அந்த நேரம் வரைக்கும் எளிமையான கணக்கு போடலாம். 1 mark 2 mark ரிலீஸ் பண்ணலாம், ரீகால் பண்ணலாம். எவ்வளோ நம்ம சாதிக்கலாம். அப்ப 11 o'clock மேக்ஸிமம் படிக்கலாம். அதுக்கு பிறகு தூங்கிடுங்க. மீண்டும் 4 மணிக்கு அலாரம் வை, 4:30 ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி எவ்வளவு நாள் படிக்க போறீங்க? இந்த மார்ச் 2 எக்ஸாம் தொடங்குது, மார்ச் 11th 10th தொடங்குது. குறுகிய நாட்களே உள்ளது. இந்த குறைவான நாட்களில் நீங்க கஷ்டப்படணும். ஏன்னா எதிர்காலத்தில் கஷ்டப்படாமல் இருக்க இப்ப கஷ்டப்படணும். இப்ப கஷ்டப்பட்டீங்கன்னா +2 நல்ல ரிசல்ட் வாங்கிடலாம், நல்ல மார்க் வாங்கிடலாம். இப்ப என்னுடைய கணக்குப்படி செய்யாறு கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒரு பாரம்பரியம் மிக்க பெண்களுக்கென்றே பிரத்யேகமாக அந்த நாட்டில் 1968-69 புலவர் கோவிந்தனார் அவருடைய முயற்சியில செய்யாறு கல்லூரி 64 ஏக்கரா நானும் அங்கதான் படிச்சோம். அந்த கல்லூரியும் இந்த காலேஜும் இந்த ஸ்கூலும் அற்புதமான முறையில் அவர் தொடங்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்காக தான். பெண்கள் போன்ற வகையில பெண்கள் படிக்கணுங்க, பெண்கள் படிக்க வேண்டும் நோக்கத்துக்காக இந்த பெண்களுக்கு என்ன W ஷேப்ல பில்டிங் கட்டி அன்னைக்கு ஒரு செங்கல் எடுத்து ஆரம்பிச்சு வச்சாங்க பாருங்க. இன்னைக்கு இது ஒரு பெரிய பல்கலைக்கழகம் போல், ஆலமரம் விருட்சம் போல் என்று விளங்குகிறது. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் படிக்கிற பாக்கியம் இந்த ஸ்கூல்ல படிப்பதற்கு பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும். நானும் மேடம் அவர்கள்லாம் 2008 நான் இந்த பள்ளியில இணைந்து பணிபுரிந்த காலம் மலரும் நினைவுகள். இங்கு பணிபுரிந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இந்த ஊர்ல 10 ஆண்டு பணிபுரிஞ்சிருக்கேன். 7 ஆண்டு திருவத்தூர், 3 ஆண்டு 3.5 ஆண்டு செய்யார்கள். இதெல்லாம் எனக்கு ஒரு புண்ணியம். அது நான் பெருமையா தான் நினைக்கிறேன். ஆக இப்படி பாரம்பரியமிக்க புகழ்மிக்க பள்ளியில் படிப்பது என்பது நீங்கள் செய்த வரம். இப்ப அனைவருமே 100% படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு உயர்கல்வியை மேம்படுத்தும் பொருட்டு கல்லூரியில் சேர்ந்தால் மாதந்தோறும் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தில் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. பாய்ஸுக்கு தமிழ் புதல்வர் ஸ்கீம்ல 1000 ரூபாய், உங்களுக்கு புதுமை பெண் ஸ்கீம்ல 1000 ரூபாய். இது யாரும் தடுக்க முடியாது, கவர்மெண்ட் ஜியோ வந்துச்சு. ஆக கல்லூரியில் சேர்ந்து படிக்க வேண்டும் கட்டாயமாக பெண் குழந்தைகள். +2 அப்புறம் குறைந்தபட்சம் ஏழ்மை நிலையா இருந்தா கூட BA, BSc, BCom என்று ஒரு 3 ஆண்டுகள் கலைக்கல்லூரியில் படிக்க வேண்டும். கல்லூரியை சேர்ந்து பட்டம் வாங்க வேண்டும். +2 அப்புறம் 3 ஆண்டு படிச்சீங்கன்னா நீ ஒரு பட்டதாரி, இளங்கலை பட்டதாரி. உனக்கு என்ன வருமோ அதை படிங்க. அதனையும் கடந்து 2 ஆண்டு மேலும் முதுகலை பட்டம் படிக்கலாம். BA-னா MA, BSc, MSc, BCom, MCom. இது ஒரு ரூட். இது கலைக்கல்லூரி ரூட். லெப்ட் எடுத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் 2 வழி சொல்லியிருக்கேன். ரைட், லெப்ட். ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னா தொழிற்கல்வி, தொழில். அதை படிச்சா தொழில் கிடைக்கும். இதுக்கு போராடணும். BA, BSc படிச்ச கலை, ஜஸ்ட் கலை படிப்பு. அது எக்ஸாம் எழுதி போடணும். இதுக்கு தான் எக்ஸாம் எழுதலாம். இது தனியாவே தொழில் செய்யலாம். ஒரு டாக்டர் படிச்சா கிளினிக் வச்சுக்கலாம். அது மாதிரி. அப்ப 7.5 இடஒதுக்கீடுல மருத்துவ கல்லூரியில MBBS, BDS dental surgery, BDSc veterinary science, BSc 4 years paramedical sciences. அது 12 குரூப் இருக்கு. அதனால BSc agri, இதெல்லாம் BSc nursing, இதெல்லாம் தொழில் படிப்பு. ஒரு பக்கம் இன்ஜினியரிங், BE பில்டர். இது எல்லாத்தையும் கடந்து அப்படியே முதுகலை படிக்கலாம். BE னா ME, BTech னா MTech, MBBS னா MD,
பிஎஸ்சி அக்ரி, எம்எஸ்சி அக்ரி, இப்படியெல்லாம் படிப்புகள் ஏராளமான படிப்புகள் கொட்டி கிடக்கிறது. ஒரு பக்கம் இன்னைக்கு சென்னை போன்ற நகரங்கள்ல பிளஸ் டூ முடிச்சா ஒரு குரூப் வந்து ஆடிட்டிங் பண்றாங்க, சிஏ, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், நல்ல பைசா, பெரிய பெரிய கம்பெனி புக் பண்ணிடுறான். ஒரு பக்கம் எம்பிஏ, பிஇ எம்பிஏ, பிஎஸ்சி எம்பிஏ, எம்பிஏ முடிச்சா பெரிய கம்பெனி சீஃப் எக்ஸிகியூட்டிவ் போயிடலாம். ஆக இப்படியெல்லாம் படிப்புகள் கொட்டி கிடக்கிறது. அந்த படிப்புக்கு நாம் தயாராக வேண்டும். எந்த ஒரு மாணவர்களும் பிளஸ் டூ அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு கல்லூரியில் சேர்ந்து பட்டம் வாங்க வேண்டும். யாரும் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கையில நீங்க செம்மையாக உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். கனவு காணும். அப்துல் கலாம் சொன்ன கனவு காணும். இப்பவே நீ வந்து மனசுல என்ன படிக்க போற, வாட் ஷுட் ஐ பிகம், நான் என்ன ஆக போறேன்றத இன்றே உன் மனதில் விதை ஊன்றிவிடு. ஒரு காமர்ஸ் படிக்கிறா, பிகாம், எம்காம் முடிச்சு ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதி பேங்க் ஆபீசரா போயிடலாம் வாழ்க்கை வாழ்வதற்கு. எனவே மாணவ செல்வங்கள் இந்த இளமை காலத்தில் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பை தேர்ந்தெடுத்து படிங்க. தைரியமா எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ஒரு வேலைக்கு போயிடுங்க. நான் 3 கேட் சொல்றேன். எந்த கேட்டு ஃபர்ஸ்ட் அமைன்னு பாத்துக்க. ஃபர்ஸ்ட் படிப்பு. இந்த கேட்டுக்குள்ள தான் இருக்க. மேக்சிமம் எவ்வளவு படிக்க முடியுமோ படிச்சுடு. அந்த கேட்டை திறந்து போயிடு. அந்த கேட்டை திறந்தா செகண்ட் கேட் உத்தியோகம் அடையணும், படிப்பு முடியணும். நெக்ஸ்ட் கேட் உத்தியோகம். எல்லாரும் என்ன படிப்படிச்சா உத்தியோகத்துக்கு போயிடணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டுல டக்குன்னு வேலை கிடைக்காது. முயற்சிகள் செய்யணும். நிறைய குரூப் எக்ஸாம் எழுதணும், பேங்க் எக்ஸாம் எழுதணும், ரயில்வே எக்ஸாம் எழுதணும், யூபிஎஸ்சி எழுதணும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 10 எக்ஸாம் எழுதினார் டிஎன்பிஎஸ்சி. 9ல ஃபெயில் ஆயிட்டு 10ல தான் செலக்ட் ஆனார். விடாம முயற்சி. யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எழுதுறாங்க. சின்ன சின்ன பசங்க 21 வயசு முடிக்கிறாங்க, 17 ஒரு 4 பிஇ முடிக்கிறாங்க, ஐஏஎஸ் பாஸ், 22ல அதிகாரி. ஏன் நம்ம செய்யாத தப்பிருக்க அம்மா எடுத்துருங்க. ஆந்திராவுக்கு வந்துருக்காங்க. திரும்பி அம்பிகா ஜெயின், இளம் வயது, எம்பிபிஎஸ், சாரி ஏதோ எம்பிபிஎஸ் நினைக்கிறேன், பேசிக் டிகிரி முடிச்சுட்டு இன்னைக்கு எம்பிபிஎஸ் பிஇ தெரியல, ஐஏஎஸ் பாஸ் பண்ணி இன்னைக்கு செய்யா இருக்கு, செப்பரேட்டா வந்துட்டாங்க. உங்க ஸ்கூலுக்கு வர போறாங்க இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம். ஆக சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மால் சாதிக்க முடியும், நம்மால் முடியும். நீ நினைக்கணும் என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியவில்லை என்றால் யாரால் முடியும், என்னால் நிச்சயமாக முடியும் அப்படின்னு நினைக்கணும். வள்ளுவரே சொல்லிட்டார், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். ஏன்னா சார் நீங்க 100 மார்க் சொல்லிட்டு போயிட்டீங்க, நான் 35-40க்கு போராடிங்கிறேன்னு நீங்க நினைக்கலாம். அப்படி இல்ல. இந்த மெத்தட்ல படிங்க. இன்னைக்கு 40 மார்க் வாங்குறாங்க, 80 மார்க் வாங்கலாம். இன்னைக்கு 60 மார்க் வாங்குறவங்க 90 மார்க் வாங்கலாம். இன்னைக்கு 80 மார்க் வாங்குற 100 மார்க் வாங்கலாம். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். உள்ளதெல்லாம் உயர் உள்ளல். நாம் உயர்வாக எண்ண வேண்டும், அதிக மதிப்பெண் எடுக்கணும். நான் இந்த பள்ளியில் விரும்புவது பிளஸ் டூல குறைந்தபட்சம் ஃபர்ஸ்ட் மார்க் 600க்கு 600 அமைய வேண்டும், 600க்கு 600 வாங்க வேண்டும். பிளஸ் டூல கடைசி மார்க் 500 இருக்க வேண்டும். மொத்த மாணவர் எவ்வளோ, கடைசி மாணவருடைய மார்க் 500 இருக்க வேண்டும். முதல் மாணவருடைய மார்க் 600 இருக்க வேண்டும். 10th ஸ்டாண்டர்ட்ல குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் மார்க் 500, முதல் மதிப்பெண் 500 இருக்க வேண்டும், கடைசி மதிப்பெண் 400 இருக்க வேண்டும். 400க்கும் 500க்கும் இடையில், 500க்கும் 600க்கும் இடையில் தான் உங்களுடைய மதிப்பெண்கள் அமைய வேண்டும். எனவே இந்த பள்ளியுடைய மாணவ செல்வங்கள் கண்டிப்பாக வருகின்ற மார்ச் 2026 தேர்வில் அதிக மதிப்பெண்ணையும் ஆசிரியர்களுக்கு அதிக சராசரியையும் 100% தேர்ச்சியும் பெற்றுத் தந்து உங்களுடைய பெற்றோர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெருமையை தேடி தர வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் இருவரும் கூப்பி மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது. நன்றி நன்றி. இப்ப பிளஸ் டூல சொல்லுங்க, எனக்கு மினிமம் 590 நான் வாங்குவேன். நான் சொல்லிட்டு 600, 590க்கு மேல யாரு வாங்கி அவங்க மட்டும் எழுந்து என் கூட போட்டோ எடுத்துக்கலாம். இது ஒரு குரூப். 10th ஸ்டாண்டர்ட்ல 490க்கு மேல வாங்கணும், என் கூட வந்து போட்டோ எடுத்துக்கலாம். எனக்கு டைம் இல்ல, குயிக்கா வாங்க, மதியம் சிஓ மீட்டிங் இருக்குது, சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். டக்கு 2 போட்டோ தான். 590, 490. கம் கம் போய் ஆஃப் பண்ணிட்டா.
ஒரு மாதம் உன்னோட முயற்சி தினமும் வந்து சார் சொன்ன அந்த வேர்ட்ஸை வந்து அழகா போர்ட்ல வீட்டுல நீ கண்ணாடியில் தான் அதிகம் போய் நிப்ப அங்க நல்லா ஒட்டி வச்சுக்கோ. தினமும் பாரு. அதுக்கான முயற்சி எடுக்கணும். அந்த வார்த்தைகள் மட்டும் பார்த்தா போராது. அந்த முயற்சிகள் தினமும் உன்னோட முயற்சி இருக்கணும். கொஞ்சம் தூக்கத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க. குளிர்ல தூக்கத்தை வந்து அதிகமா இது பண்ணாதீங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க நினைக்கிற மதிப்பெண்ணை கண்டிப்பா அடைய முடியும். இப்போ நம்ம ஐயா சொன்னாரு, எவ்வளவு அழகா நல்ல மோட்டிவேஷன்